ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் தயாவோட ஆளுங்க முத்தழகு எப்படியாவது ஏதாவது பண்ணணுன்றதுக்காக ரெஜினாவோட பேச்சு கேட்டுட்டு முத்தழகு பூமியும் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் வீட்டுல இருக்க அஞ்சலியும் அந்த தயாவோட ஆளுங்களால இதுக்கு முன்னாடியே பூமிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்திருக்கு. அதனால எப்பவுமே அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்களுமே முத்தழகு பூமியும் இப்ப எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதை பக்கம் ரெஜினாவும் அஞ்சலியை ட்ராக் பண்ணி பின்னாடியே வராங்க. ஆனா இந்த பக்கமும் நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாத பூமியும் முத்தழகு கூட யாரோட டிஸ்டர்புமே இல்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக சிக்னலே கிடைக்காத ஒரு இடத்துக்கு முத்தழகு கூட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே கார்ல காட்டு பகுதியில தான் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட காரை தயாவோட ஆளுங்களும் தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அது பூமிக்கும் முத்தழகுக்கும் கொஞ்சம் கூட தெரியல. அந்த இருட்டுல பூமி நடக்க போற விஷயம் எதுவுமே தெரியாததுனால முத்தழகு கூட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு பூமியோட காரு காட்டு பகுதியிலேயே பாதியிலே நின்னுடுது. அதனால ரொம்பவே பதட்டப்பட்ட முத்தழகு என்னங்காச்சு என்னாச்சு இவ்வளவு நடுராத்திரியில இப்படி காட்டுல கார் வழியிலேயே நின்னுடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எப்பவும் போலயே பூமி முத்தழக சமாதானப்படுத்துற மாதிரி அவங்க கிட்ட ரொம்பவே அன்பா பேசி அவங்கள காருக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு காருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார் சுத்தமாவே ஓடாதுன்ற விஷயம் பூமிக்கு தெரிய வருது. அதனால இதை முத்தழகை கிட்ட சொன்னா அவங்க ரொம்பவே பதட்டப்படுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா அவங்களோட போன் எடுத்து யாருக்காவது உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் அதுல சிக்னலே இல்லாத விஷயம் பூமிக்கு தெரிய வருது. உடனே இதனால பூமி முத்தழகை கிட்ட எங்க நீங்க இங்கே இருங்க, நான் போன்ல சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு மட்டும் போயிட்டு யார்கிட்டயாவது ஹெல்ப்புக்கு வர சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா முத்தழகோ போற பூமியை தடுத்து நிறுத்திட்டு எங்க நானும் உங்க கூட வரனே, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பூமியோ சுத்தி முத்தி காட்டெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா முத்தழகு காட்டுக்குள்ள நடந்து வந்தா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது சேஃப் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கார்ல தான் இருக்கணும், அதான் உங்களுக்கும் நம்மளோட குழந்தைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு முத்தழக சேஃபா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக என்ன நடக்க போகுதுன்னு கூட கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம அப்படியே கார்லயே விட்டுட்டு அங்க இருந்து சிக்னலை தேடி கிளம்பி போயிட்டாங்க பூமி. ஆனா தயாவோட ஆளுங்களோ பூமியும் முத்தழகு போயிட்டு இருக்க காரை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க பார்த்த உடனேயே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம முத்தழக தனியா விட்டுட்டு பூமி போறத பார்த்ததும் இதுதான் சரியான நேரம், அந்த முத்தழகை இப்பதான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிட்டு உடனடியா அந்த அடியாட்கள் எல்லாருமே முத்தழகோட காரை சுத்தி வளைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள இருந்து முத்தழகை கீழே இறங்க சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ இதனால பயந்து போன முத்தழகு பூமியை கூப்பிடுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா பூமிக்கு கொஞ்சம் கூட காது கேட்கவே இல்ல. அதனால முத்தழகு காருக்குள்ளேயே இருந்தாதான் சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து வெளியே வரவே மாட்டேன்றாங்க. உடனே அந்த அடியால ஒருத்தர் இப்ப மட்டும் நீ வெளியே வரலன்னு வச்சுக்கவேன், அவ்வளவுதான் அங்க போயிட்டு இருக்கானே உன்னோட புருஷன், அவனை தான் நாங்க ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பூமியை கொல்ல போற மாதிரி மிரட்டிக்கிட்டே அவங்கள நோக்கி போகிறாங்க. உடனே இதை பார்த்த முத்தழகு அந்த அடியாட்கள் நினைச்ச மாதிரி பூமியோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக பயந்து போய் அந்த கார்ல இருந்து கீழே இறங்கி வராங்க. உடனே இதை பார்த்த பூமியை நோக்கி போன அடியாளுமே உடனடியா முத்தழகு கிட்ட திரும்பி வந்தது மட்டும் இல்லாம எல்லா அடியாட்களுமே முத்தழகு சுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு அடியாள் தயாக்கு கால் பண்ணி நீங்க சொன்ன பொண்ணு தனியா எங்க கிட்ட தொக்கா மாட்டிக்கிட்ட, அவளை இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க அதை பண்ணிட்டு வரோம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட தயாவுமே கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம முத்தழகு கர்ப்பமா இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவங்கள கொல்ல சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அடியாட்களுமே முத்தழக கொல்றதுக்காக தயாராகிறாங்க. அதனால முத்தழகு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த அடியாள்ல ஒருத்தர் தயா கிட்ட அப்பனா இந்த பொண்ணு கூட ஒருத்தர் வந்திருக்கானே அவன் என்ன பண்ணணும், அவனே கொண்டுட்டுமான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை கேட்ட தயா இதுக்கு முன்னாடி பூமி பண்ணது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க மேல ரொம்பவே கோவமா இருக்கனால அவனுக்கு உயிர் மட்டும் போக கூடாது, ஆனா அவனை கண்டபடி அடிச்சு போட்டுட்டு வாங்க, நீங்க அடிக்கிற அடியில அவன் ஆயுசு முழுக்க எந்திக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட அந்த ஆளுங்கள்ல ரெண்டு பேரு பூமியை அடிக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே இதனால பதட்டப்பட்ட முத்தழகு பூமியை காப்பாற்றணுன்றதுக்காக என்னதான் அவங்க கர்ப்பமாவே இருந்தாலும் அவங்களோட மனசை ரொம்பவே தைரியப்படுத்திக்கிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி எல்லார் கூடயுமே ரொம்பவே தைரியமா சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி கீழே இருந்த ஒரு கம்பை எடுத்து அங்க இருந்த ஆளுங்க எல்லார் கூடயுமே சிலம்பத்தாலேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால அந்த ஆளுங்களுமே முத்தழகு கிட்ட ரொம்பவே அடி வாங்குறதுனால வெறித்தனமா முத்தழக கொல்லணுன்றதுக்காக அவங்கள தாக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல கரெக்டா சிக்னலே கிடைக்கலன்னு சொல்லிட்டு திரும்பி வரலான்னு சொல்லிட்டு பூமி திரும்பி வரும்போது முத்தழகு ஏதோ சத்தம் கொடுக்குற மாதிரி கேட்கவே உடனடியா வேகமா முத்தழக பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அந்த அடியாட்களோ பூமி மறுபடியுமே திரும்பி வந்துட்டு இருக்காங்கன்றத கரெக்டா கண்டுபிடிச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் இந்த பொண்ணையாவது கொண்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு முத்தழகு சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஒரு மேட்டுல இருந்து அப்படியே தள்ளி விட்டுறாங்க. அதனால முத்தழகு செம்மைய கத்திக்கிட்டே உருண்டுகிட்டே கீழே வந்து விழுகுறாங்க. உடனே இதை பார்த்த பூமி செம்ம பதட்டத்தோட வேகமா ஓடி வந்து முத்தழக தூக்குறாங்க. அப்போ இதுதான் சாக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடியாட்களுமே உடனடியா அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறாங்க. ஆனா பூமிக்கும் முத்தழகு எப்படி இப்படி கீழே விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட முத்தழகு கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா முத்தழகும் மேல இருந்து உருண்டு வந்ததுனால அவங்கள வயிற்று பிடிச்சுக்கிட்டு கதறி அழுதுகிட்டு வழியில கத்திட்டு இருக்காங்க. இதனால பதறி போன பூமியோ எப்படியாவது முத்தழகு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு அங்க ஏதாவது வண்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனா எந்த வண்டியுமே அங்க வராதத நோட் பண்ண பூமியுமே அங்க ஒரு தள்ளு வண்டி மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு நிமிஷம் கூட தாமதமே படுத்தாம முத்தழக உடனடியா அந்த வண்டியில வச்சுட்டு தள்ளிக்கிட்டே ரோட்டு வழியா ஹாஸ்பிட்டலை தேடி போக பாக்குறாங்க. ஆனா ரொம்ப தூரம் போயுமே
வரையுமே பூமியால ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஏன் ஒரு வீடை கூட கண்டுபிடிக்க முடியல. அதனால பூமி ஏற்கனவே ரொம்பவே முத்தலக வச்சு தலையிட்டு வந்ததுனால ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. ஆனாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முத்தலக இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா முத்தலகோ ரொம்பவே வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதை பொறுக்க முடியாத பூமியோ முத்தலகு கிட்ட எப்படியாவது சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. ஆனா முத்தலகோ கற்பனையிலேயே தன்னோட அம்மாக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அது தனக்கும் நடக்க போதுன்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு பூமி கிட்ட தன்னோட கடைசி வார்த்தையை பேசுற மாதிரி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க நம்மளோட குழந்தைய மட்டும் காப்பாத்திருங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவங்களுக்கு முத்தெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே இதை பார்த்த பூமியோ அடுத்து என்ன படுறதுனே தெரியாம கையும் ஓடாம காலும் ஓடாம செம்மையா அழுதுகிட்டே முத்தலகுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா முத்தலகு உடம்புல இருந்து கொஞ்சம் கூட அசைவே தெரியல. அதனால பூமியோ யாரோட உதவியை கேட்கறதுனே தெரியாம பேசாம அந்த கடவுள்கிட்டே உதவி கேட்டலான்னு சொல்லிட்டு மனசு விட்டு அழுதுகிட்டு, கடவுளே தயவு செஞ்சு என்னோட முத்தலகையும் குழந்தையையும் காப்பாத்து, என்னால இதுக்கு மேலேயும் முத்தலகு கஷ்டப்படுறத பார்க்க முடியாது, தயவு செஞ்சு எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்திலேயாவது வந்து என்னோட குழந்தையையும் என்னோட முத்தலகையும் காப்பாத்து, அவங்களுக்கு பதிலா நீ என்னோட உயிரை கூட எடுத்துக்கோ, அவங்கள மட்டும் கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அந்த கடவுளே பூமியோட பேச்சை கேட்டுட்டு இறங்கி வந்த மாதிரி அங்க ஒரு லேடி செம்ம அலங்காரத்தோட அப்படியே ஜல் ஜல்லுன்னு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதை பாக்குற பூமியுமே உடனடியா அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட கால்ல விழுந்து அம்மா எப்படியாவது என்னோட வைஃபையும் குழந்தையும் காப்பாத்துக்கன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே அவங்கள தூக்குன அந்த மர்மமான லேடியுமே பூமி கிட்ட என்னாச்சு, உன்னோட பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவே உடனே பூமியுமே முத்தலக்கு போய் காட்டுறாங்க. உடனே அந்த லேடி இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காளன்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம பூமி கிட்ட நானும் பிரசவம் பாக்குற பொண்ணு தான், இப்பதான் பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணுக்கு பிரசவத்தை பார்த்துட்டு இந்த வழியே என்னோட வீட்டுக்கு போறதுக்காக வந்துட்டு இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பூமி கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை கேட்கறாங்க. உடனே பூமியுமே இவங்க மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லவே உடனே அந்த லேடியுமே சரி எதுக்கும் கவலைப்படாத, அவ சாதாரணமா அதிர்ச்சியிலயோ இல்ல பயத்திலயோ தான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த தண்ணி எல்லாம் தெளிச்சு முத்தலக எழுப்பி விடுறாங்க. ஆனா மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச முத்தலகு வயித்தை பிடிச்சிட்டு வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்காங்க. அதனால பதட்டப்பட்ட பூமியோ அந்த மர்மமான லேடி கிட்ட என்னோட பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப நேரமா இப்படிதான் வழியில கத்திட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த லேடி முத்தலகோட வயித்தெல்லாம் பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டு இது பிரசவ வலிதான், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் பொண்டாட்டிக்கு நல்லபடியா பிரசவம் பார்த்து தர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு முத்தலகுக்கு ரொம்பவே அழகா பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பூமியும் ரொம்பவே கஷ்டத்தோடையும் பயத்தோடையும் அதை விட அதிகமா பதட்டத்தோடயும் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இது எதுவுமே தெரியாத தயாவோட ஆளுங்களோ தயா கிட்ட அந்த பொண்ணை நாங்க கீழே தள்ளிவிட்டு கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. உடனே இதை நம்பின தயாவுமே உடனடியே இந்த விஷயத்த ரெஜினாக்கு கால் பண்ணி சொல்லவே ரெஜினாவுமே அஞ்சலிக்கு கால் பண்ணி முத்தலகு இறந்துட்டான்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் பூமிக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அதுக்கு ரெஜினாவுமே எனக்கு பூமியை பத்தி எல்லாம் தெரியாது, கண்டிப்பா அவன் நல்லா தான் இருப்பான், அது மட்டும் இல்லாம முத்தலகு செத்து போயிட்டா, அதனால இதுக்கப்புறமா நீ பூமியை தேடி அவனை பார்க்க போறது அவ்வளவு நல்லா இருக்காது, ஒருவேளை அந்த இடத்துல பூமி மட்டும் உன்னை பார்த்துட்டானா கண்டிப்பா முத்தலகோட சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு உமால பழி போட வாய்ப்பு இருக்கு, அதனால உடனடியா நீ கிளம்பி வீட்டுக்கு வா, காலையில கண்டிப்பா பூமி வீட்டுக்கு திரும்பி வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலியும் ரெஜினா சொல்றதும் சரிதான் சொல்லிட்டு உடனடியா அவங்களோட காரை திருப்பிட்டு வீட்டுக்கு வரதுக்காக திரும்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா முத்தலகுக்கு இந்த பக்கம் பிரசவம் பார்த்துட்டு இருக்க லேடியோ ரொம்பவே மர்மமா சிரிச்சுக்கிட்டே அவங்களோட வாயால தப்பு செஞ்சவங்க யாரும் எப்பவுமே தப்பிக்க மாட்டாங்க, கண்டிப்பா அவங்களுக்கான தண்டனை கிடைச்சே ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் கார்ல ரொம்பவே சந்தோஷமா முத்தலகு இறந்துட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்க அஞ்சலியோட பிரேக் திடீர்னு பிடிக்காம போயிடுது. அதனால ரொம்பவே பதட்டப்பட்ட அஞ்சலியோ தன்னோட காரை நிறுத்தவே முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம காரை ரொம்பவே வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ரெஜினாவுமே அஞ்சலி இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக அவங்களுக்கு கால் பண்ணவே உடனே அஞ்சலி அதுல டைவர்ட் ஆகி போனை எடுக்கும் போது கரெக்டா அவங்களோட கார் போய் ஒரு மரத்திலேயே படார்னு இடிச்சு அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதனால கரெக்டா ரெஜினாவோட போன் கால் அட்டன் பண்ண அஞ்சலியோ ரெஜினா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆன இம்பாக்ட்லயே அவங்களுக்கும் அடிபட்டு அப்படியே கார்ல மயங்கி கிடக்குறாங்க. ஆனா போன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால ரெஜினாக்கு கேட்ட சவுண்டை வச்சு அஞ்சலியோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு உடனடியே அஞ்சலி இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தேடிக்கிட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அஞ்சலியோ கார் இடிச்ச இம்பாக்ட்ல அவங்களோட உடம்புல எங்கெங்கயோ அடிபட்டு ரத்தம் எல்லாமே வடிஞ்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் என்னடானா மர்மமான ஒரு லேடி முத்தலகுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னடானா அந்த லேடி சொன்ன மாதிரியே அஞ்சலி அவங்க பட்டின தப்புக்கான தண்டனை அனுபவிக்கிற மாதிரி அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. அடுத்து என்னதான் நடக்க போது, முத்தலகுக்கும் அஞ்சலிக்கும் என்னதான் ஆக போகுது, அது மட்டும் இல்லாம வந்திருக்க மர்மமான லேடி யாரு, ஒருவேளை அவங்க தான் நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி பேச்சியம்மானா இருப்பாங்களோ, அவங்க தான் முத்தலகை காப்பாற்ற வந்தது மட்டும் இல்லாம முத்தலகுக்கு ஆபத்து தர வந்த அஞ்சலியுமே அவங்க பண்ண தப்புக்காக தண்டிச்சிருக்காங்களா என்ன? அடுத்து அந்த மர்மமான லேடியால என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.